கிறிஸ்தலாடுங்க. இன்னைக்கு என்ன வசனம்னு பார்ப்போமா? நம்ம ஆண்டவர் பைபிள்ல நெறைய வசனத்த குடுத்திருந்தாலும், ஒரு சில வசனம்தாங்க ரொம்ப நம்மள டச்சிங்ல ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய வசனமா இருக்கும். இன்னைக்குள்ள வசனமும் அப்படிதாங்க. நீதிமொழிகள் 20வது அதிகாரத்துல 22வது வசனம். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை இரட்சிப்பார். இந்த வசனத்த பாருங்க. என்ன சொல்லியிருக்கு? தீமைக்கு சரி கட்டுவேன். ஒருவேளை உங்களுக்கு எதிரா, உங்களுக்கு தீமை செஞ்சவங்களுக்கு நான் இப்போ அவன் என்னை அடிச்சானா, நான் அவன அடிப்பேன். அவன் என்னை இப்படி திட்டினா நான் திட்டுவேன். அப்படின்னு நம்ம கூட செய்யக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு காத்திருக்கணுமா? கர்த்தருக்கு என்ன செய்தோம்? காத்திருந்தா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்க பாத்துங்க. அவர் உன்னை இரட்சிப்பார். அவர் உன்னை இரட்சிப்பார்னா என்ன? ஒருவேளை நம்மளுக்கு விரோதமா நம்ம சொந்தக்காரங்களோ, நம்ம கூட பிறந்தவங்களோ, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோ யாரா இருந்தாலும், நீங்க பொறுமையா இருங்கங்க. ஆண்டவருக்கு காத்துங்க. ஆண்டவருடைய பாதத்துல கொண்டு கொடுங்க. ஏசப்பா, எனக்கு இந்த இடத்துல இவங்க இப்படி பண்றாங்க. எனக்கு இந்த இடத்துலேருந்து விடுதலை கொடுங்க நீங்க சொல்லும்போது, ஆண்டவர் உங்கள ரட்சிப்பார். ஒருவேளை உன்னுடைய வேலை செய்ற ஸ்தலத்துல இருக்கலாம், படிக்கிற இடத்துல இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர்ட்ட போய் கொடுங்கங்க. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? நம்ம மனுஷங்க கிட்ட தான் போவோம். ஆனா, ஆண்டவர் நம்மள பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்கிட்ட எப்போ வருவ? ஏன்னா மனுஷன் நம்மளுக்கு எந்த இடத்துலயும் என்ன செய்வாங்க? தீர்வு தரமாட்டாங்க. 2க்கு 3 தான் பண்ணுவாங்களே தவிர, ஆனா ஆண்டவர் அப்படி இல்ல. நம்மளுக்கு உண்மையா தீர்வு தருவார். நம்மளுக்கு என்ன செய்வாரு? வழி நடத்துகிற தேவனா இருப்பார். அதனால நீங்க இன்னைக்கு இந்த வசனத்த பிடிங்க. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. நம்ம என்ன செய்வோம்? நம்ம அவங்களுக்கு அவன் இப்படி பண்ணா அவனுக்கு எதிரா நிக்கணுன்ட்டு நம்ம பண்ணாம, நம்ம ஆண்டவர் பாதத்துல அமர்ந்திருக்கும்போது, ஆண்டவர் உங்கள ரட்சிப்பார். உங்களுக்கு எதிரா நிற்கிற எல்லா போராட்டத்தையும், எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.